அருமையான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளாஸில் இருக்கிறவங்க கிளாஸில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 நீங்கள் ராகு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள், வீரபத்திரர் வழிபாடு பண்ணுங்கள். இவர் காலபைரவர்கிட்ட பூசணிக்காயில் தீபம் போட்டு நல்லபடியாக இழுப்பெண்ணெய் சிவப்பு திரையில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் போகட்டும். நீங்கள் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்தால் உங்கள் எதிரிகள் தொல்லையெல்லாம் அடங்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். அருமையான பௌர்ணமி நாள். பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றா வந்திருக்க அன்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு பத்ரகாளி அம்மன் பொற்பாதங்களை போய் அப்படி கப்புன்னு பிடிச்சிருங்க. அம்மா காப்பாத்துமா தாயே, உன்னை தவிர வேறு யாருமா இருக்கா? நான் செய்கிற செயலுக்கெல்லாம் என் கூடையே இருந்து அந்த செயல்களெல்லாம் நல்ல செயலாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி, எனக்கு தோன்றதெல்லாம் நல்ல சிந்தனையாக இருக்கணுமா, நான் செய்கிறதெல்லாம் நல்ல வேலையாக இருக்கணுமா, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதை மட்டும்தாம்மா நீ எனக்கு கொடுக்கணும். நீ வந்து தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கம், எனக்கு பிரச்சனை கொடுக்குறவனையெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து ஒழிச்சு விட்ருமா, அவன்லாம் என் வாழ்க்கைக்குள்ளேயே வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக நீங்கள் மடிப்பிச்சை எடுத்து விட்டு வாருங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். அன்னதானம் செய்யுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும்.